வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் அப்ளைட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேப்பர்ல யூனிட் 5 மல்டிவேரியட் அனாலிசிஸ் டாபிக்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸா நம்ம 5th யூனிட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. கோரிலேஷன் மெத்தட்ல எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. இது ஒரு சப்டிவிஷன் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் ஏதாவது கேட்டாங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம் இதெல்லாம் எப்படி கேட்டால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Derive expressions from the mean and variance of the following linear combinations in terms of the mean and covariance of the random variables x1, x2 and x3. இவ்வளோ தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி பார்க்க வேண்டியது என்னென்னா மீன் வேல்யூ என்னன்னு பார்க்கணும், வேரியன்ஸ் வேல்யூ என்ன பார்க்கணும். பட் என்னென்னா லீனியர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா x1 minus 2x2, பியில் -x1 plus 3x2, சியில் x1 plus x2 plus x3, டி x1 plus 2x2 minus x3. லாஸ்ட் ஆப்ஷன் 3x1 minus 4x2 if x1 and x2 are independent random variables. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதில் எப்படி மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்குறதுன்னு இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் given. So first of all given datasலாம் எடுத்து எழுதிக்கலாம். The random variables are x1, x2 and x3. இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ மீன் வேல்யூ பார்க்கணுன்னா E of C dash x, C dash of மியூன்னு நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் நம்ம மியூன் கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. E of x தான் மியூன் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேரியன்ஸ் பார்க்குறீங்கன்னா C dash of xங்கிறத சமேஷன் சியோட நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே C dash of xங்கிறது C1 x1 plus C2 x2. நமக்கு டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் கொடுக்குறாங்களோ அது ஜென்ரலாக எழுதியிருக்கும். C dashங்கிறது C1 C2 CPங்கிறது நோட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். எக்ஸுங்கிறது x1 x2 அப் டு pth டேர்ம் வரை டிஃபைன் பண்ணுறதா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் வேல்யூனா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், வேரியன்ஸ்னால் என்ன ஆர்டரில் எழுதணுங்கிறதுக்காக தான் இந்த நோட்டேஷன்ஸ் கொடுத்தது. இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது to find E of x1 minus 2x2 கேட்டிருக்காங்க. இதோட மீன் வேல்யூ பார்க்கணும். ஸோ மீன் வேல்யூ பார்க்கணுன்னா இதோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதுங்க. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் தான் x1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x2ஓட கோஎஃபிஷியன்ட் -2. நம்ம இப்போ மீன் வேல்யூக்கு கம்பைன் பண்ணோன்னா மியூ பேஸ்டாக எழுதணுமா? ஸோ மியூ பேஸ்டாக எழுதுங்கிறப்ப இங்கே 2 வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ μ1 μ2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into μ1 minus 2 into μ2. This is our required answer. அடுத்து வேரியன்ஸ் பார்க்குறீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் x1 minus 2x2க்கு பார்க்குறோங்கிறப்ப வேரியன்ஸ் இதில் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, இங்கே பியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ax² plus by² இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஸ்கொயர் பார்க்கணும். ஸோ 1² இன்ட்டு இங்கே 1 தான் இருக்குது, அப்போ சிக்மா 1 எழுதுங்க. ப்ளஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2, அப்போ -2² இங்கே 2 இருக்குது, அப்போ சிக்மா 2 ப்ளஸ் 2 இன்ட்டு இது ஃபார்முலா அதாவது a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab நம்ம எழுதுகிற மாதிரி தான் இங்கே அந்த டேர்ம்ஸ் வைஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 இன்ட்டு ஏவோட கோஎஃபிஷியன்ட் 1, பியோட கோஎஃபிஷியன்ட் -2 எழுதிக்கோங்க. இங்கே வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகுது 1 and 2 தான், அப்போ 2 சிக்மா 1 எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்மா 1 இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வந்திருக்க ஆன்சர் ப்ளஸ் 4 சிக்மா 2 இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா -4 சிக்மா 1 இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் x1 minus x2. இந்த ஆர்டர்லேயும் நம்ம எழுதலாம். இல்லை நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த மெத்தடில் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம், அந்த ஆர்டர்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா to find -x1 plus 3x2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் வேல்யூ பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும் E of -x1 plus 3x2 இருந்ததுன்னா கோஎஃபிஷியன்ஸ் எழுதுங்க. ஸோ x1ஓட கோஎஃபிஷியன்ட் -1, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 3. இங்கே மீன் வேல்யூங்கிறப்ப 2 வேரியபிள் தான் இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ μ1 μ2. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா -μ1 plus 3 μ2. இதை தான் நம்ம ஆன்சராக எழுதிப்போம். நம்ம டேரெக்டாக எழுதலாம், பட் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா ப்ராப்ளமும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் -x1 plus 3x2 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூ எழுதுறீங்கன்னா -1² இன்ட்டு சிக்மா 1 ப்ளஸ் 3² இன்ட்டு சிக்மா 2 ப்ளஸ் 2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -1 இன்ட்டு 3 இன்ட்டு இங்கே வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகுது 1 and 2 தான். ஸோ 1 2 எழுதிக்கலாம். தட் இஸ் அவர் ஆன்சர். -1² வேல்யூ 1 ஆகிடும், அப்போ சிக்மா 1 ப்ளஸ் 3² வேல்யூ 9 சிக்மா 2 2 3s are 6, அப்போ -6 சிக்மா 1 இதுதான் இந்த டேர்மோட வேரியன்ஸ் வேல்யூ. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கேல்குலேஷனு. நமக்கு நொட்டேஷன்ஸ் தான் நமக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுவும் கிடையாது. மீனாக நம்ம மியூவில் தான் கோட் பண்ணணும். வேரியன்ஸ் தான் நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரியும், அதுக்கு ஏற்றபடி எக்ஸ்பெண்ட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள்,
மீன் ஆஃப் E of x1 plus x2 plus x3. ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு டேரெக்டாகவே தெரியும், mu1 plus mu2 plus mu3 தான் வரப்போகுது. பட் அது எப்படி எழுதுறது? x1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x3க்கும் 1. relevant to மீன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா mu1, mu2, mu3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா mu1 plus mu2 plus mu3. This is our required mean value of x1 plus x2 plus x3. Variance of x1 plus x2 plus x3 பார்க்குறதுனா வேரியன்ஸோட வேல்யூ இங்கே 3 டேர்ம்ஸாக இருக்குது. ப்ரீவியஸெல்லாம் 2 டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபார்முலாவில் டேரெக்டாக எழுதணும். 3 டேர்ம்ஸாக இருந்தால் எப்படி எழுதுறதுனா இதோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 1 1 1. அடுத்து சிக்மான்னு எழுதுமா, திஸ் இஸ் அவர் சின்னு வச்சுக்கலாம். ஸோ சிக்மான்னு எழுதுறப்ப இது 3/3 மேட்ரிக்ஸுங்கிறப்ப சிக்மா 1 1 சிக்மா 1 2 சிக்மா 1 3. இங்கே நீங்கள் 1 1 1 2 போட்டாலும் சரி, இல்லை 2 1 ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் எதுனா செகண்ட் ரோ ஃபஸ்ட் வேல்யூன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் இந்த வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருக்கும், இந்த வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருக்கும், இது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்றபடி நம்ம நோட்டேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ சிக்மா 1 2 சிக்மா 2 2 சிக்மா 2 3 சிக்மா 1 3 2 3 3 3 அண்ட் இதோட டிரான்ஸ்போஸ் இங்கே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்திருக்க ஆன்சர் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னு எடுத்திங்கன்னா சிக்மா 1 1 ப்ளஸ் சிக்மா 1 2 ப்ளஸ் சிக்மா 1 3. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்மா 1 2 ப்ளஸ் சிக்மா 2 2 ப்ளஸ் சிக்மா 2 3. அடுத்து இந்த ரோ இந்த வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்மா 1 3 ப்ளஸ் சிக்மா 2 3 சிக்மா 3 3. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் இருக்கட்டும். இப்போ இதோட கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணும்போது இங்கே 1 1 1 தான் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு பாசிட்டிவில் தான் எக்ஸிஸ்ட் ஆக போகுது, நெகட்டிவில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ எடுத்து எழுதுறோன்னா சிக்மா 1 1 ப்ளஸ் சிக்மா 1 2 சிக்மா 1 3 ஃபஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ ப்ளஸில் எழுதுனீங்கன்னா சிக்மா 1 2 2 2 2 3 ப்ளஸ் தேர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்மா 1 3 சிக்மா 2 3 சிக்மா 3 3. இப்போ கம்பைன் பண்ணலாம். சிக்மா 1 2 2 2 3 3 இதெல்லாமே டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சிக்மா 1 1 ப்ளஸ் சிக்மா 2 2 ப்ளஸ் சிக்மா 3 சிங்கிள் டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ 1 2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 டைம்ஸ் எழுதலாம். 1 3ன்னு பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், லாஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கும். ஒருவேளை நீங்கள் இங்கே 3 1 எடுத்தீங்கனாலும் இங்கே சேமாக தான் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 3 அண்ட் 3 1 நம்ம சேமாகவே எடுத்துக்கலாம். அப்போ 2 சிக்மா 1 3. அதுக்கு அடுத்து இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2 3 2 3 அண்ட் 3 2ன்னு எழுதினாலும் இது ரெண்டும் சேம் தான். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் சிக்மா 1 2 ப்ளஸ் சிக்மா 1 3 சிக்மா 2 3ன்னு எழுதுகிறோம். இதுதான் நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3யோட ஃபைனல் ஆன்சர். 3 டேர்ம்ஸில் நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஒரு கோட் பண்ணணும். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஷீடாஸ் சமேஷன் சீன் நம்ம கோட் பண்ணியிருந்தோம். ப்ராப்ளத்தில் எழுதும்போது நம்ம இந்த மெத்தடில் தான் கோட் பண்ணுறதா இருக்கும். அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். x1 plus 2 x2 minus x3 இதுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும். ஸோ மீன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா E of x1 plus 2 x2 minus x3 இருந்ததுன்னா x1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x2க்கு 2, x3க்கு -1. மீன் வேல்யூங்கிறப்ப mu1 mu2 mu3. இந்த ஆர்டரில் மாற்றி எழுதுனீங்கன்னா mu1 plus 2 mu2 minus mu3. திஸ் இஸ் அவர் மீன் வேல்யூ. அடுத்த வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் x1 plus 2 x2 minus x3. இப்போ இதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் இந்த ப்ரீவியஸாக இந்த மாடல் ஒர்க் அவுட் பண்ணோம்ல அதே ஆர்டர்லேயே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 -1. அடுத்து நம்ம சமேஷன் வேல்யூ எழுதணும். சிக்மா 1 2 1 3 சிக்மா 2 1 எழுதினாலும் சரி 1 2னே நான் ப்ரீவியஸாக எழுதுன மாதிரி எழுதினாலும் ஓகே தான், எப்படினாலும் எழுதலாம். அது ஒரு மாடல், இது ஒரு மாடல் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இங்கே எழுதுனது. சிக்மா 1 2 2 2 2 3 3 1 3 2 3 3. திருப்பி அந்த நம்பரோட டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதிலெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அடுத்து திருப்பியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எடுக்கணும். இதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனலாக ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்மா 1 1 ப்ளஸ் 4 சிக்மா 2 2 ப்ளஸ் சிக்மா 3 3 மைனஸ் 2 சிக்மா 1 3 ப்ளஸ் 4 சிக்மா 2 3 ப்ளஸ் 4 சிக்மா 1 2. அதாவது 1 1 2 2 3 3 ஃபஸ்ட்டு எழுதிடுங்க எப்பயுமே. அதுக்கடுத்து இருக்கிற ரிமைனிங் ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x1 minus 4x2க்கு நம்ம பார்க்கணும். இதில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் x1 and x2 ஆர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணலாம். மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா E of 3x1 minus 4x2ன்னு எழுதுறீங்க. தட் இஸ் x1ஓட கோஎஃபிஷியன்ட் 3, y1 x2க்கு -4. மீன் வேல்யூங்கிறப்ப mu1 mu2 கம்பைன் பண்ணோன்னா 3 mu1 minus 4 mu2. இது முடிஞ்சது. வேரியன்ஸ் பார்க்குறப்ப இங்கே x1 அண்ட் x2 ஆர் இண்டிபெண்டன்ட் கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக இந்த ஸ்கொயர் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். தட் இஸ் 3 square into sigma 1 1 ப்ளஸ் -4 square into sigma 2 2.
அப்போ 9 sigma 11 + 16 sigma 22. இதுக்கடுத்து நம்ம 2 டைம்ஸ் எழுதணுமானா தேவையில்லை. ஏன்னா sigma 12ஓட வேல்யூ 0வாக மாறிடும் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். அதுக்காக தான் இந்த ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த கண்டிஷன் இருந்தால் நம்ம இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும் இந்த இடத்துல. அப்போ இப்படி எழுதுறீங்கிறப்ப a² sigma 11 + b² sigma 22. அதுக்கடுத்து எழுத வேண்டிய இந்த sigma 12ஓட வேல்யூ நமக்கு 0வாக மாறிடும். இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில். ஸோ இதோட நம்ம ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். 5th யூனிட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. நமக்கு டேர்ம் வைஸ் கேட்குறாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நமக்கு மீன் வேல்யூ எல்லாமே டேரெக்டாக கேட்குற மாதிரி ஒரு 2 மார்க் கொஷின் மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேரியன்ஸும் இப்போ 1, 2, 3 லாஸ்ட் ப்ராப்ளத்தில் சேமாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இண்டிபெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். 3 வேரியபிள்ஸாக இருந்தால் நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்டெப் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தான் புரியும். இதே மாதிரி இந்த நோட்டேஷன்ஸ் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர்லேயே ஒர்க் அவுட் பண்ணாலே ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். டவுட் இருந்ததுன்னா கணிதப்பெழைக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.